வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கவலை என்பது அடுத்த நூற்றாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றிதான், அல்லது அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும் என்பதை பற்றிதான். அடுத்த தலைமுறையை பற்றி யோசிக்க ஆரம்பித்த உடனேயே அடுத்த தலைமுறையுடைய கல்வி எப்படி இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அடுத்து வருகிற காலகட்டத்தில் கல்வி எப்படி இருக்கும் என்கிற கவலை வந்தவுடனேயே இன்றைக்கு கல்வி எப்படி இருக்கிறது என்கிற கவலை நமக்கு வந்து விடுகிறது. எனவே இன்றைக்கு வருங்கால தலைமுறையை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தை மேம்படுத்த சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால், முதலில் சரி செய்யப்பட வேண்டியது இன்றைய கல்விதான் என்பதையும், கல்வித்துறைதான் என்பதையும், கல்வி அணுகுமுறைதான் என்பதையும், இன்றைய தலைமுறையின் கல்வி குறித்துத்தான் நாம் கவலையோடு யோசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. நான் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன் என்பதாலோ, சின்ன சின்ன வெளிச்சத்தில் ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்பதாலோ அல்ல. அடிக்கடி பள்ளிக்கூடங்களை பற்றியும் கல்வியை பற்றியும் இடையிடையே பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டிய ஒரே ஏரியா, ஒரே களம் கல்விதான். சரி, கல்வி எப்படி இருக்க வேண்டும், வகுப்பறை எப்படி இருக்க வேண்டும் என்பது பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வருது. அவங்க வந்துட்டு, அம்மாமா உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வேணுமா? என்ன? எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் 2-3 நாளாக ஒரு பாட்டிமா ரொம்ப பசியோட கஷ்டப்படுறதா இப்போ நான் பார்க்குறேன். அதனால நான் உண்டியலில் சேர்த்து வச்சுருக்கேன்ல காசு, அதை கொண்டு போய் அந்த பாட்டிமாட்ட கொடுத்துட்டா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டுச்சான். உடனே அந்த அம்மா அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி அந்த HM மிஸ், என்ன நீங்கள் ஸ்கூல் நடத்துறீங்க, என்ன பிள்ளை வளர்த்துருக்குறீங்க, இந்த மாதிரி கேட்குறா, வந்து உண்டியல் காசு எடுத்து அந்த பாட்டு கொடுக்கட்டுமான்னு என்னை கேட்குறா அப்படின்னு நீங்கள் என்ன பாடம் நடத்திருக்கீங்கன்னா இந்த ஸ்கூலை திட்டுதான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கே ஒன்றும் புரியல. இல்லை, இப்போ நல்லதானே சொல்லுது, இதுக்கு ஏன் அந்த அம்மா இவ்வளோ கோவப்படுது? அவங்க தயங்கி கேட்டாங்க, ஏம்மா இது ஒரு நல்ல குணம் தானே, பிள்ளை ஏழைங்களுக்கு இறங்கணும்னு நினைக்குது, தான் சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்கணும்னு நினைக்குதே, இது நல்லது தானம்மா, இதுக்கு ஏமா கோச்சுக்கிறீங்கன்னு தயங்கி கேட்டாங்களாம். அந்த அம்மா ஒரு பதில் சொன்னாலாம் பாருங்க, என்ன நீங்க பாடம் நடத்துறீங்க, என் பிள்ளை இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இறங்குறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு செய்யணுமா? செஞ்சுட்டு வந்து இல்லை என்கிட்ட செஞ்சுட்டேன்னு சொல்லியிருக்கணும். பர்மிஷன் கேட்டுட்டு செய்யணும்னா நல்ல காரியத்தை உடனே முடிவெடுக்கணும்னு நீங்க சொல்லி தரது இல்லையா? அது கொடுத்துட்டுல வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும். கொடுக்கிட்டான்னு என்கிட்ட வந்து கேட்குது. அப்போ அப்பா அம்மாட்ட கேட்டுதான் இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும்னு நீங்க மிரட்டி வச்சிருக்கீங்களா? இது நல்ல அணுகுமுறை இல்லை. நல்ல விஷயங்களை எந்த நேரத்துல என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லி தர்றது தான் நல்ல கல்வி அப்படின்னு ஒரு சின்ன செய்தி. அதாவது கல்வியினுடைய முக்கியத்துவம் என்னன்னா டிசிஷன் மேக்கிங். இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த டிசிஷன் மேக்கிங்கே இல்லை. 10th முடிச்சுட்டு என்னென்ன பண்ண போற? பழங்காலத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்கல்ல, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ற? அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் சார். அப்பா என்ன பண்றாரு? அப்பா சும்மா தான் இருக்காருங்க. சும்மா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும், இவனும் சும்மா இருக்கான்னு அர்த்தம். அப்போ டிசிஷன் மேக்கிங். அதனாலதான் இன்னைக்கு பல்வேறு என்ன படிச்சு முடிச்சோன்னே என்ன போகலாம், இந்த கோர்ஸ் போகலாம், அந்த கோர்ஸ் போகலாம். தன் திறமையை தன் கல்வி என்ன செய்யணும், டிசிஷன் மேக்கிங் தான் கல்வியால் கிடைக்கிற மிகச்சிறந்த குணங்களில் ஒன்று. முடிவெடுப்பது, நல்ல முடிவெடுப்பது. இது ஒரு பக்கமாச்சா? சரி, கல்வி எப்படி இருக்க வேணும், வகுப்பறை எப்படி இருக்க வேணும்? ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல ஒரு பையனுக்கு ஆரம்ப வகுப்புன்னு வச்சுங்களேன், LKG 1வது படிக்கிறான். 1 to 100 வரைக்கும் சொல்லுவான், ABCD சொல்றான், எல்லாம் சொல்றான், எல்லாம் டீச்சர் வெரி குட்னு அனுப்பிச்சான். வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா, ஹே என்னடா படிச்சிட்டியா, எங்க 1 2 சொன்னா 1 2 அவ்வளோதான் நிறுத்துறான். எங்க அம்மா கொஞ்சம் ஃபோன் பண்ணி, என்ன மேம் அவன் 1 2க்கு மேலே சொல்ல மாட்டான், நீங்க இன்னும் 100 வரைக்கும் சொல்லலான்னு சொன்னீங்களே. இல்லையே சொன்னானே. சரி நாளைக்கு அனுப்புங்க. அடுத்த நாள் போய் ஸ்கூல் கிளாஸ் சொன்னா திருப்பி 1 to 100 வரைக்கும் சொல்றான். டேய் ஏன் நல்லா சொல்றியே, வெரி குட் அமிச்சாங்க. வீடு அவங்க எங்க 1 2 சொன்னா 1 2 அவ்வளோதான் நிறுத்துறான். ஒன்றும் புரியல. ஸ்கூல்ல கிளாஸ்ல 1 2ன்னு சொல்றான், வீட்டில் வந்தா சொல்ல மாட்டேங்கிறான். அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. நேர கிளாஸ் என்ன டீச்சர், டெய்லி நான் வீட்டில் வந்து கேட்கறேன், இல்லை நீங்க சொல்றான்னு சொல்றீங்க. அந்த மிஸ் சொல்லிச்சு, சொல்றாமா நான் என்ன பொய்யா சொல்றேன், இரு உன் எதுக்கே கேட்கலாம், நீ கேளுங்க சொல்லிட்டு அந்த மிஸ் கேட்குது. சொல்ற 1 2 3 4 100 வரைக்கும் சொல்லிட்டான். இப்போ எப்படி சொல்றான், ஆனா வீட்டில் சொல்ல மாட்டானே. அப்போ அந்த டீச்சருக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு ஆச்சரியம், இப்போ இவ்வளவு ஒழுங்கா சொல்றானே. 2 பேரும் கேட்கறான், ஏன்டா இப்போ இவ்வளவு ஒழுங்கா சொல்றல, ஏன் வீட்டில் சொல்ல மாட்டேற? அந்த பையன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, நான் இங்க சொன்ன உடனே மிஸ் ஹூன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்றேன், நீ வீட்டில் அப்படி சொல்லவே மாட்டேறியம்மா. நல்லா புரிஞ்சுங்க, தன்னை
ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு தெரிய ஆரம்பிச்ச பிறகுதான் நம்முடைய வளர்ச்சி இருக்கும். பிள்ளைகளை நாம என்கரேஜ் பண்றோம், அக்செப்ட் பண்றோம் அப்படின்ற உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டா அந்த பிள்ளைகளுக்கு வளர்ச்சி இருக்கும். அதுதான் டீச்சர்ஸ் செய்யறாங்க. ஏன் டீச்சர் கிட்ட பிள்ளைங்க பயப்படினா, டீச்சர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் அப்ரிஷியேட் பண்றோம், ரெகக்னைஸ் பண்றோம், அக்செப்ட் பண்றோம். ஓகே, வெரி குட் வெரி குட், அடுத்து 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 அப்படி சொல்ல சொல்ல அவனுடைய வளர்ச்சி இருக்கும். அதனாலதான் அவன் ஸ்கூல்ல சொன்னவன் வீட்டுல வந்து சொல்லல. அக்செப்டிங் சைக்காலஜின்னு பேர் அதுக்கு. அவங்க ஏற்றுக்கொள்ளுவது அப்படி. நம்ம டீச்சர் அக்செப்ட் பண்றாங்க, ஏய் வெரி குட்ரா சொல்லு, அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போது அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதுவும் இந்த 1 முதல் 5 வகுப்பு இருக்கிற பிள்ளைகளுடைய ஆளுமையில பாடத்திட்டத்தை விட அதிக பங்காற்றுவது அந்த வகுப்பு நடத்துகிற ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்லாம் நம்ம சாதாரணமாக வச்சிடக்கூடாது. 6, 7, 8க்கு மேல வந்து அவனுடைய குணாதிசயங்களை டியூன் பண்றதுல தான் டீச்சர்ஸுகளுக்கு அதிகமான நேரம் போயிடும். ஆனா அவனையே டியூன் பண்ற இடம் எது தெரியுமா? 1 to 5th. அப்போ அல்லாத டீச்சர் சொல்லு, அப்புறம் வெரி குட், அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லும்போது அவன் என்கரேஜ் ஆகும். எனவே ஒரு நல்ல கல்வி, நல்ல முடிவெடுக்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு உயிரோட்டமான வகுப்பறை, மாணவனும் ஆசிரியரும் இணைந்து இணைந்து அவனுடைய பங்களிப்பை, ஆசிரியருடைய பங்களிப்பு, பாராட்டு, பங்களிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லும் போதுதான் நல்ல வகுப்பறை இருக்கும். நல்ல வகுப்பறை என்பது மாணவனை அங்கீகரித்து கொண்டே இருக்கும். நல்ல கல்வி என்பது நல்ல முடிவுகளை எடுக்க சொல்லிக் கொடுக்கும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.